இன்றைய தொடர் 7 செவ்வாய்க்கிழமை 2 ஏப்ரல் 2024 போற்றி திரு அகவல் 4வது அத்தியாயம் திருவாசகத்தில் தொல்லை இரும் பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறு தானல்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோ திருவாசகம் என்னும் அனைவருக்கும் வணக்கங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். மாணிக்கவாசக பெருமான் காலத்திலேயே ஆன்மீகம் என்ற பொதுவான வார்த்தைக்குள் கதிக்கே கொண்டு செல்லாத பலவிதமான வழிமுறைகள் இருந்திருக்கின்றன. அதை பார்த்துதான் அவர் வெகுழ்கின்றார். எல்லாத்தையும் பார்த்து அவர் நொந்து கொள்கின்றார். அதைத்தான் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம், தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதைத்தான் இன்றும் வேறு விதத்தில் இன்னும் டீப்பாக போருகின்றார். போன தடவை மாயையை பத்தி சொல்றார். மாயை எப்படி கடக்கிறதுன்றது அருள் வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த அருள் கூட உள்ள சத்துவமனமாக அடங்கி உள் திரும்பியவர்களுக்குத்தான் அது சித்திக்கின்றது அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதைத்தான் இன்று மேலும் தொடர்ந்து பார்க்க செல்வோம். தொடர் 6 கடந்த வகுப்பில் நாம் பார்த்த வரிகள்: விரதமே பரமாக வேதியரும், அதாவது கர்மங்களால் உடலை பலவிதமான கட்டுப்பாடுகளுக்கு, புலநடக்கங்களுக்கு, கட்டுப்பாடுகளுக்கு, விரதம் இருத்தலுக்கு, மௌன விரதம், சாப்பாடு இல்லாமல் விரதம் அப்படின்னுட்டு எல்லாம் விதவிதமாக வெளியில் இருந்து, வெளின்னா என்ன, உடம்பே வெளிதான். உடம்ப இயக்குவது திருப்பி அகந்தை, அது தெரியணும். ஆனா இதுக்கெல்லாம் அவர்கள் வேதங்கள், உபநிடதங்கள், அதை இதெல்லாம் மேற்கோள் காட்டி அடக்கி விடுவார்கள். இதிலும் வேதத்தினோட உச்சி 4 வேத மகா வாக்கியங்கள். நீ அதுவாக இருக்கிறாய், நான் என்னும் தன்மையே அந்த பரம்பொருள் தன்மை, தோன்றிய அனைத்துமே ஆன்ம பொருள், நமது இயல்பே ஆன்ம பொருள், பிரஜானம், பிரம்மம், இப்படின்ற 4 பஞ்ச் டயலாக் போல இருக்கு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுதான் அதனுடைய ஆணிவேர், சனாதன தர்மத்தின் ஆணிவேர். அது இந்த மொத்தம் தனி மனிதன், பெரிய பிரபஞ்சம், அப்புறம் கடவுள், இந்த 3த்தையுமே இந்த வேத மகா வாக்கியங்கள் அற்புதமாக காட்டுகின்றன, சுட்டி காட்டுகின்றன. ஆனா அவரவர்கள் புத்தியில் தோன்றியபடி ராஜச தாமச குணங்களால் ஆட்டுவிக்கப்பட்டு, அதில் புத்தியில நல்ல டேலண்டா நல்லா படிச்சிருவாங்க, நல்லா ஆர்கியூ பண்ணுவாங்க, எப்பேற்பட்ட பேச்சுக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனா உள்ள ஒரு கணம் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு கணம் கூட பேசுபவன் யாருன்னு தெரியாது. ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி அதுல ஒரு பெருமையில போய் முடியும், இல்லாட்டி சண்டையில போய் முடியும், இல்லாட்டி அவமானத்துல போய் முடியும். இப்படியே ஏற்றத்தாழ்வுகளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர பல ஜென்மங்கள். ஆனால் யார் இவன், நினைத்து கொண்டிருப்பவன் எவன், வாழ்ந்து கொண்டிருப்பவன் எவன், இதையெல்லாம் அனுசரிப்பவன் எவன், எல்லாமுமே இங்க ஒரே கணத்தில் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரே கணம் தான் இருக்கு, உண்மையில் இருப்பது ஒரு கணம் தான், ஒரு கணம் தான், ஒரே ஒரு கணம் தான். சோ விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சரதம் உண்மையாகவே சாத்திரம் காட்டினர். கர்ம காண்டத்தில் சொல்லியுள்ள கர்ம நியதிகளை பெருநலனை தரும் என்று அவ்வழி செல்லுகின்ற வேதியர் தக்க சாஸ்திர பிரமாணங்கள் காட்டி ஆத்ம சாதகனை ஈஸ்வர உபாசனையின் என்று மாற்ற முயன்றாங்க. ஈஸ்வர உபாசனைன்னா திருப்பி அது ஒரு பூஜா மார்க்கம் இல்லை. ஈஸ்வரன்னா எல்லாவற்றையும் ஆளுபவன். இந்த ஆளும் தன்மையானது ஆன்ம பொருளில் இருந்து வருவது, அதுதான் உண்மையான கர்த்தன்.
ஆனால் இங்கு யாரோ ஒருவன் கர்த்தன் போல இருக்கின்றானே, அவன் யார் என்று விசாரித்தால் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஆண்டவனுடைய சந்நிதி தெரிந்துவிடும். அதற்கு செல்லுபவர்களை கூட இவங்க என்ன பண்றாங்க, நோ 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 நோ, உன்னுடைய அகந்த வழியாவே போ, உன் புத்தியை கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படியே போயின்னு தன்னை கூட்டம் சேர்த்துக் கொள்வார்கள். அதனால இந்த காலம் வரைக்கும் இது நடக்கிறது. நம்மளை அப்படியே நம்ம சைட்லயே விட்டு நம்ம புத்தியை மழுக்கப்படுகின்றது. இங்க உள்ளே காட்டப்படுவதில்லை. இங்க நடந்துட்டு இருக்கா இல்லையா, ஆன்மீகம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, ஒரு கணம் ஆவது அவர்கள் உள் திரும்ப வேண்டும், உள்ளே பார்க்க வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது எது? பிரபஞ்சம் எம்மயமாக இருக்கிறது, உணர்வு மயமாக இருக்கிறதா, இல்லாட்டி ஆகாசம் பஞ்சபூத மயமாக இருக்கிறதா? இந்த ஆகாசம் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் என்ன பதில்? ஏதாவது யாராவது இங்கேயாவது திறக்கிறாங்களா, வாயை திறந்து பேசுறாங்களா பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க புத்தியிலேயே எல்லாம் பதிவுகளோட இருக்கிறதுனால வசதியா போச்சு. தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை வழியாவே அவங்களை இன்னும் டம்மியாக்கி இவங்க ஆன்மீகம் என்ற பெயரில் பெரிய பெரிய ஆசிரமங்களை நடத்தி கொண்டு உலகத்தை எல்லாம் இழுத்து போட்ட மாதிரி பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒருவனுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. முதலில் சொல்லிக் கொடுப்பவர் அவருக்கு ஒரு பிரயோஜனம் ஒண்ணுமே இருக்காது. எப்படி இருக்கும் சொல்லு? என்ன உணர்ந்திருந்தா அதுக்கு முன்னாடி இந்த ஆசிரமங்களோ, இந்த பெருமைகளோ, இந்த கூட்டங்களோ எதுவுமே தேவையில்லை. அப்படித்தானே போகிறது. உடன் எது வரப்போகின்றது? இந்த அருமை பெருமைகளா வரப்போய் தூங்கும் பொழுதே ஒன்னுத்தையும் காணும், எதுவும் கிடையாது. அதுவே தனித்து செல்லுகின்றது. எது? இந்த பொய் நான் இல்லவே இல்லை, அதனால இது விட்டுட்டு போயிடுது, அதோகதியா விட்டுட்டு போயிடுது. இது என்னடா இது அதோகதியா விட்டுட்டு போயிடுறதுன்னு பார்த்தா கூட போறோம். எப்படி பார்த்தாலும் நான குறித்த விசாரமா தான் இருக்கும். பட் எப்படியும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? மொத்த ஆன்மீகத்தையும் வெளியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கவாசகர் காலத்திலிருந்தே இது நடக்குதுன்றதை அவரு அச்சான்யமாக இங்கு ஒவ்வொரு வரிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அதாவது என்ன, கர்மகாண்டம், நீ இதையோ செய்யணும், ஏதோ விதிகள் மூலமாக, பூஜா விதிகள் மூலமாக, அந்த பூஜா விதிகள் உண்மைதான், சொல்லுபவன் யார்? கூட கூட சேர்த்து அதற்குத்தானே அந்த பூஜா விதிகள் ஆரம்பிக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்தவர்கள் என்பவர்கள் இருந்திருந்தார்கள். ஆனால் அது மாட்டுக்கு அது நடந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி இங்கு மயக்கம், பெரும் மயக்கம் மாயாக இங்கு மனிதர்களிடமும் வியாபித்திருந்தது. அதனால இங்க இப்படித்தான் போவேன்ட்டு இதுல ஜாலியா இருக்கு, இதுல டைம் பாஸ் ஆகுது. இதையே ஒரு பொருளாதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் என்னால் மாற்றிக்கொள்ள முடிகிறது. நிறைய பேர் அப்படியே கட்சி கட்டிக்கிட்டு போட்டிக்கிட்டு இருக்காங்க. சமயவாதிகள் தம் தம் மதங்களை அமைவதாக அரற்றி மலைந்தனர். அரற்றுதல், ஆராவரித்தல், கோஷித்தல், வாதித்துக் கொள்ளுதல், இப்படி எல்லாம் மலைதல், செருக்கு கொள்ளுதல், மலைச்சு போய் நிக்கிறது. அதாவது எனக்கு மிஞ்சின ஒரு சித்தாந்தம் கிடையாது. நான் ஃபாலோ பண்ற வழிக்கு மிஞ்சின ஒரு சித்தாந்தம் கிடையாது. நம்ம இன்றைய வாழ்வு கூட எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நிமிட வாழ்வும் என்ன? நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்மளுடைய நான் எனதின் வழிமுறைகளாக, வாழ்வியலாக மாற்றி வைத்திருக்கிறது. நான் எனதை காட்டுபவன் இல்லை. காட்டப்படணுமா இல்லையா? யாருப்பா உனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணமயமாக, உணர்ச்சி மயமாக, இந்த தருணமயமாக, அனுபவமயமாக, உடலாக, உயிராக, உலக விஷயங்களாக அனைத்துமாக இருப்பது ஒன்னே ஒண்ணு, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அது எங்கெங்க இருக்கு? ஆழத்துல. ஏங்க எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க இருந்தா அது இருக்காது, அது இருக்கிற இடத்துல இவைகளுக்கு இருப்பே இருக்காது, சப்புன்னு தெரிஞ்சிடும். ஆனா அப்படி உணர்வது பெரிய பாக்கியம். அதற்கு உணர்ந்தவர் நான்னாதான் தூங்காமல் தூங்கும் வித்தை உணர்த்தப்படும். உனக்கே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவேன், நுணுக்கமாக வாழ ஆரம்பிப்பாய். உள்ளே நினைப்பவனோடு வாழ்வாய், உணர்ச்சி மயமானவனோடு வாழ்வாய். அதனால நல்லதுதான் நடக்க போகுது. நீங்க நினைப்பவர்களோட வாழுங்களேன். ஆக்சுவலா புத்தியினுடைய வேகம் குறைஞ்சிடும். நீங்க ஏன்னா ஒரு பசங்களே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுடைய புத்தி இயக்கம் தன்னிச்சையாக செயல்படாமல் நிறுத்தி நிறுத்தி வாழ தெரிஞ்சாங்கன்னா அற்புதமாக எதிரே எடுக்கப்படுகின்ற சப்ஜெக்ட் அற்புதமா அப்படியே போயிடும்.
அந்த இடத்துல அது இருக்கணும், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்காக உள்ள சப்ஜெக்டே போயிடும். எந்த கோர்ஸ் அவன் படிக்கிறானோ, எந்த படிப்பை அவன் மேற்கொள்கின்றானோ அந்த பையன், அப்படியே போய்விடும். இப்படி எல்லாம் இருக்குங்க. பட் உணர்த்தப்படலையே, என்ன செய்வது? பல்வேறு சமயங்களை அனுஷ்டித்து வருபவர்கள் தங்கள் மதங்களை பின்பற்றினால் ஒழிய ஓய்வு இல்லை என்று வீண் பெருமை காட்டினர். இப்ப நான் என்னவோ நான் நம்பி போயிட்டேன், நான் சீரழிஞ்சிட்டேன்னு நம்மளுக்கு சொல்லிக்க மாட்டான் யாரும். நான் உன்னத்தையும் பார்க்கலன்றத அவன் சொல்லவே மாட்டான். வா வா அப்படியே ஃபாலோ பண்ணு, நீ மாட்டுக்கு வா, பின்னாடியே வா வா வான்னு. அவன் குருடாயிட்டான்றது அவனுக்கு தெரியாது, புரியுதுங்களா? கொண்டு போய் அதே குழியில தள்ளிடுவான். அதனாலதான் நம்ம புத்திய யார்கிட்ட அர்ப்பணிக்கிறோம், எந்த மாதிரி சித்தாந்தங்கள், எந்த மாதிரி உணர்ந்தவர் அவரு, உணர்ந்திருக்காரா இல்லையா, இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இல்லாட்டி வாழ்க்கை சிறு வயதுல இருந்து கொள்ளை கொண்டு போய்விடும். அதுதான் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. சமயவாதிகள்னா அந்த எல்லாருமே நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். இதுக்கு என்ன பார்த்தோம்? என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு இன்று உருவு அறிவு அன்று என்று சண்டையிடல் மாயை சழத்துன்னு பார்த்தோம். நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன வாரம் இதுதான் பார்த்தோம். என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை. இயல்ப நம்ம இயலே என்ன? எண்ணங்கள் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. இப்ப நடந்துட்டு இருக்கிற எண்ணத்துக்கு இப்படி நடந்துட்டு இருக்கோன்னே தெரியாம ஒரு நடப்பு நடக்குதுன்னா அது எவ்வளவு மெக்கானிஸ்டா இருக்கணும் பாருங்க. ஏன்னா யாருக்குன்றது மாத்திரம் அந்த எண்ணத்துக்கு தெரியாது. இந்த எண்ணத்தை தானாக பாதிக்கும் அந்த நபர் யார்? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. தன்னுடைய கருத்தாக பாவிக்கும் அந்த நபர் என்று ஒருவன் பின்னாடி இருக்கிறானா? அந்த எண்ணத்துக்கு பின்னால், அந்த நினைப்பிற்கு பின்னால் சொல்லுங்க, இருக்கானா? இல்ல சுவாமி. ஏன் இல்ல? உங்க உடம்ப நீங்க நம்பலையா? உங்க உயிர் தானே அது. உங்க உயிர், உங்க உடம்பு தோணவே இல்லையே இது நாள் முடுக்கும். இது நாள் முடுக்க அப்படி தோணவே இல்லையே. என்ன வேற நாம வேற என்ன? நாம வேற தோணல. ஆனா அந்த எண்ணமே நம்மை நினைப்பவராக மாற்றிக்கொண்டிருக்கின்றது, எதிர்பார்ப்பவராக மாற்றிக்கொண்டிருக்கிறது, நல்லவராக மாற்றிக்கொண்டிருக்கிறது, இன்னொருவரை சுட்டி காட்டி அவர் தீயவர் அப்படின்னு எல்லாம் சொல்ல வைக்கிறது, கருத வைக்கிறது, உலகத்தை எடை போட வைக்கிறது. இவ்வளவு சேட்டைகளை புரிந்து கொண்டிருக்கின்றதே, அதெல்லாம் யார் செய்கின்றார்கள்? எவர்களால் செய்யப்படுகிறது? ஒவ்வொரு நினைப்பவனுக்கு பின்னாடியும் ஒருவன் இருக்கிறானா இல்லையா? ஒவ்வொரு நினைப்புக்கு பின்னாடியும் அந்த அந்த நினைப்பவனோட பாங்கு தானே அந்த தருணத்தை வாழ்க்கை. அப்படின்னா ஆதியோட அந்தமா இங்க விசாரிக்கப்படணுமா இல்லையா? பார்க்கப்படணுமா இல்லையா? காட்டப்படணுமா இல்லையா? உணர்த்தப்படணுமா இல்லையா? நாம் யாரையோ கேள்வி கேட்கவில்லை. இப்ப நீங்க எல்லாம் அற்புதமான திரண்டு வந்த விவேகிகள், திரண்டு வந்த விவேகிகள். உங்ககிட்ட உறுதிப்பாடு வரணும்ல. எந்த மயக்கத்துக்கும், எந்த ஒரு மனத்தினுடைய மாயைக்கும், எதற்கும் விழுந்து விடாத அளவுக்கு எப்படி சிகரங்கள் புயலுக்கும் இடிக்கும் மின்னலுக்கும் தாக்கு பிடித்து அப்படியே நிற்கின்றதோ ஒரு மலையின் சிகரம், அது போல நிக்கணுமா இல்லையா? உறுதிப்பாட்டுல, புத்தியில. கரெக்டா? ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்மளை சுத்தியே தான் நடந்துட்டு இருக்கு. இதுவும் எங்கேயோ இல்லை. அந்த காலம்ன்றது ஏதோ ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் காலத்தை சொல்லல. இந்த காலம்னு 2100 சொல்லல. நான் எல்லாமே ஒரே காலம்தான். எல்லா சமயத்திலயும் மாயை சூழ்ந்திருக்கு. மாயன்றது எங்க இருக்கு? எங்கோ அந்நியமா இல்ல, மனமே மாயை. நமது எண்ண கூட்டங்களே, நமது நினைப்பவர்களே, நமது நினைத்தல்களே, நமது அனுபவங்கள் எல்லாமே அருகிலேயே, பக்கத்திலேயே கல்வன் இருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் ஒரு கல்வன் தான். அந்த கல்வனுடைய புதிர் விடுபட்டால் அங்கு இருப்பது ஒரே ஒரு பொருள் தான், மெய்ப்பொருள், உண்மை பொருள், பரம்பொருள், ஆன்ம பொருள். ரொம்ப எளிதான உடனடியான தீர்வு வேற. எந்த ஒரு 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 சுழட்டு கூட கிடையாது. நீல எதுவுமே ஆரம்பிக்க கூட படாது. ஏன்னா கம்ப்ளீட்டா டைரக்ஷனே மிஸ்டைரக்ஷன். புரியுதா? வழிகாட்டிலே எங்கேயோ வெளியில்
உடல் வழியாக, கர்மங்கள் வழியாக, செய்பவர்கள் வழியாக, புத்தி வழியாக, மனம் வழியாக, செய்முறைகள் வழியாக, உலக வழியாக. புரியுதா? வேதங்கள் கூட வெளியில தான் இருக்கு. ஆனா வேதங்களினுடைய சாரம் இங்கு வந்து யூகித்து அனுபவிக்கப்படணும். கேட்டு யூகித்து கரெக்டா உணர்ந்தவர்கிட்ட, கரெக்டா உணர்ந்தவர். ஏங்க இந்த 4 பஞ்ச் டயலாக தவிர வேற ஏதாவது வேணுமுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. நீ அதுவாக இருக்கிறாய். நம்முடைய பிரக்ஞையே அப்பொருளாக இருக்கிறது. இங்கு தோன்றியவர்கள் அனைத்தும் பிரக்ஞாமூர்த்திகளே. நான் என்னும் தன்மை அடிப்படையில் பரம்பொருள் தன்மையே. இப்படின்னு எல்லாம் இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? சித்தர்கள் எல்லாம் அப்படியே கொட்டி இருக்காங்க. எல்லாருமே கொட்டி கலர் இருக்காங்க. எளிது கழிச்சவும் கழிச்சிருக்காங்க. அது எப்பேற்பட்ட சூறக்காற்று அடிச்சாலும் புயல் காற்று அடிச்சாலும் அதுக்கெல்லாம் அவங்களால அவங்க அசைஞ்சு கொடுக்காத அளவுக்கு அது காண்பித்து அழைத்து சென்று இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு அற்புதமாக இவர் சொல்கின்றார். பல்வேறு சமயங்களை அனுஷ்டித்து வருபவர்கள் தங்கள் மதங்களை பின்பற்றினால் ஒழிய உய்வு இல்லை என்று வீண் பெருமை காட்டினர். இதுல என்னன்னா, அவங்க கூறுகின்ற மத சித்தாந்தங்களை விட அவங்க கொள்கின்ற பெருமை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பேரழிவு. எப்படிங்க ஒரு 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 பகல் பொழுதுல ஒரு உணராத குருவானவர் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை பேசி அதுல ஓனர்ஷிப் இருந்தா தானுங்க அவர் விளக்கிக்கிட்டே இருக்க முடியும். He should be the teacher. He should be the preacher. சொல்பவர், உணர்த்துபவரா அவர் இருக்கணும். உணராம இல்லையே, புரியுதா? அப்பதானே அந்த ஓனர்ஷிப்னாலதானே அதை உணர்த்த முடியும். ஆனா உண்மை எப்படி இருக்கிறது? ஒருவனையும் தனியாக விட்டு வைக்கவில்லை, உணர்ந்தவரையும் சேர்த்து. கரெக்டா? உண்மை எப்படி இருக்கிறது? தூக்க ஆழ்வுறக்கம் போது இருக்கிறது. உண்மை ஆழ்வுறக்கம் போது இருக்கிறதா இல்லையா? ஆழ்வுறக்கத்தில் எவரேனும் உள்ளனரா? எவரேனும் இருக்கின்றாரா? குரு எப்படி வரும்? நிர்வாண ஷடகம்னு ஆதிசங்கர பகவத் காதல் எழுதியிருக்காரு. அதுல அப்படியே வரும். அவர் கோவிந்த பகவத் பாதாள் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இந்த பாட்டு தான் நிர்வாண ஷடகம்னு பேரு. என்ன கம்ப்ளீட்டா இங்க வந்து ந குரு ந சிஷ்யம் அப்படின்லாம், ந மாதா ந ஜன்ம சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்லுவாரு? நனவு நிலை விஷயத்தை பத்தியே நான் பேச வரல. நனவு நிலையில என்னுடைய உயிரை பத்தியோ என்னுடைய சூக்ஷமமான திறமைகளை பத்தியோ இது எல்லாமே நான் எனதனுடைய நாம ரூபத்தில் மாட்டிக்கொண்ட இரட்டைகள். இந்த இரட்டைகளை பற்றி நான் பேசவில்லைன்னு எடுப்பிலேருந்தே அத்வைத நிலையை ஸ்தாபிச்சுக்கிட்டே ஒருவர் யாரு? 10-11 வயசுக்கு ஆதிசங்கர பகவத் பாதா. இப்படி எல்லாம் இங்கு இருந்து இருக்கிறது. இங்க என்ன ஆயிடுது? உணராதவர்களுக்கு தினம் தினம் பெருமை சேர்ந்துகிட்டே போகுது. போன தடவை என்ன கூட்டம் எப்படி பரவாயில்லையா அப்படி ஒரு டீம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. போட்டு போன இதுக்கு டீம் ஓகே, பணம் எவ்வளவு கலெக்ஷன், கோடி. அதுக்கப்புறம் அதிகாரம், அதனால எல்லாம் மலைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதிகார வர்க்கம் பூரா மலைச்சு போய் பார்த்தாங்க. இப்படி இதெல்லாம் தானே இருக்கு போகுது. அப்படின்னா அது எப்பேற்பட்ட அகந்தையாக இருக்க வேண்டும். புரியுறதா? இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைன்னு கூட வந்து அப்படி வந்து தியாக மனப்பான்மையுடன் அதன் கீழ் பணிந்து அது உணர்த்தி அதன் மூலமாக ஆன்ம ஞானம் அடைந்தாலும் அது சித்திக்காது. அதனால வீண் செருக்குதான் இங்கு வந்து வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால வந்து அவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் ஃபாலோயர்ஸ் எப்படி இருக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் ஒருவன் தானே முதலாளிங்க, பரம்பொருள் தானே, ஒரு ஆன்ம பொருள் தானே இருக்கின்றது. தனித்தனி ஆன்ம பொருளா இருக்கிறது ஒரு உடலுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அடிப்படை உண்மைகள். அடிப்படை உண்மைகளே செட்டில் ஆகாத அளவுக்கு பல யுகங்கள் கழித்து சென்றிருக்கின்றன. அதுல இவர்கள் வீண் பெருமை காட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் மிஞ்சினேன் உன்னை விட அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க. மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து.
மிண்டுதல், வம்பு செய்தல், வீண் வம்புக்கு இழுத்தல். மாயாவாதம், வீண் வம்புக்கு இழுத்தல். அதாவது எந்த வாதம் அப்படின்னாலே என்னங்க அர்த்தம்? வீம்புன்னு அர்த்தம். வாதம் புரிதல்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த நினைப்பவன் பின்னாடியும் தீர்மானித்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு தனக்குத்தானே தன்னைத்தானே லயப்படுத்தி கொண்டவன் அதை வெளிப்படுத்த நினைப்பது. கரெக்டா? அதுதான் வாதம் புரியும். வாதம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நினைப்பு எப்படி சத்தியமாகும்? நினைப்பு சத்தியமானாதானே அங்க பேச்சு சத்தியமாகும், கருத்து சத்தியமாகும், வாதங்கள் எல்லாம் சத்தியமாகும், புத்தகங்களாக தோன்றி நிற்கும். எந்த விதத்துல உண்மைங்க? என்ன வார்த்தை இருக்குங்க ஆழ்ந்த உறக்கத்துல? வாதம் புரிகிற நினைப்பவன் நினைத்தல் நினைப்புகள் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. சோ எல்லாமே வீண் வம்பு செய்தல் தான் நனவு நிலை. கரெக்டா? இது டைரக்ட் சீயிங். நம்ம பாக்குறதெல்லாம் உடனடியாக ரமண மகரிஷி பாங்கல. அதுல மாணிக்கவாசகர் சொன்னதெல்லாம் கூட டக்கு 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 டக்குன்னு நம்மளுக்கு அனைவருக்கும் விளங்கி கொண்டிருக்கும். சோ சண்டமாருகம், பெருங்காற்று, இவ்வுலகம் வெறும் பொய் தோற்றம் என்று மாயாவாதம் செய்பவர்களுடைய விவாதம் பெருங்காற்று போன்று குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது. வெறும் பொய் தோற்றம். சரி, காணுபவன் யாரு? யாருக்கு பொய் தோற்றம்? எப்பேற்பட்ட பொய் தோற்றத்தையும் எவனோ ஒருவன் தானே காணுகின்றான், எவனோ ஒருவன் தானே கருதுகின்றான், எவனோ ஒருவன் தானே புரிந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனே காணாமல் போய் விடுகிறான் ஆழ்ந்த உறக்கத்தில். நித்திய பிரளயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. தனி மனமே இல்லை, தனி உயிரே இல்லை, தனி உடலே இல்லை. அப்போ இத வேற, இந்த உலகத்தை வேற ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு அந்த காலத்துல கிளம்பியிருக்காங்க. இது மாயை, மாயாவாதம் சொல்லிட்டு உண்டு, இன்று, ஒன்று, இரண்டு, அன்று அப்படி இல்ல சண்டையிடல், மாயை சழக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த வாதம், அந்த கருத்து உள்ள உதிக்கும் போது யாருக்கு உதிக்கிறது? இது யாருக்கோ உதித்த பிறகுதானங்க அது உலகத்தோட ஐக்கியமாய் சத்தியமாகிறது அவருக்கு. கரெக்டா? நான் சொன்னதுதான் நடக்கும், நான் பேசுறதுதான் சத்தியம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, நீ பேசுற நீயே ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லையே. அப்ப நீ என்னவாக மாறி போனாய்? சோ அடிப்படையில் உணர்வை பத்தியே யாருமே தொடவில்லை. நாம் சதா உணர்வு பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சதா உணர்வு நிலைகள் நனவு, கனவு, ஆழ்வுறக்கமாக இருக்கின்றதே. இவைகள் எந்த அளவுக்கு இவைகள் சத்தியங்கள்? தூக்கத்தை சேர்த்து, ஆனா தூக்கத்தில் கடந்து இருக்கிற அத்தன்மையை சொல்லுகின்றோம். தூங்குறவனே தனக்குள்ள அடக்கிட்டு அந்த தூக்கத்துக்குள்ள நனவு, கனவு நிலைகள்ன்ற மயக்க நிலைகளையும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக சுருட்டி கடந்து நிற்கிறது. நான் தான் இங்க இருப்பேன். அப்பேற்பட்ட இருப்பை பற்றி நாம் பேசுகின்றோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பொருள், அதுக்கு நேர் எதிரி ஒரே ஒரு அகந்தை நான் பாவம். அதுவே எனது பாவமாகவும் உலக பாவமாகவும் மாயாவாதங்களாகவும் சகலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளும் கூட ப்ரூவ் பண்ணப்படும். அவைகளில் உண்மை இருக்கா? காணலில் உண்மை இருக்கா? நிலை கண்ணாடியில் தோன்றும் பிரதிபிம்பங்களுக்கு உண்மை இருக்கின்றதா? அவ்வளவுதான் கேள்வி. நிலை கண்ணாடியினுடைய விளக்கும் தன்மை சத்தியம். அந்த சத்தியத்தை ஒட்டிதான் பிரதிபிம்பங்களுக்கு காட்சியாக மாறுகின்றது. விளக்கும் தன்மையில் அவைகள் காட்சி பெறுகின்றன. அவைகளுக்காக உண்மை இருக்கின்றதா? அவைகளுக்குள்ள பிரதிபிம்பங்கள்ல கூட உண்மை இல்லை, அதுக்கு நேர பிம்பங்கள்ல தான் உண்மை இருக்கு. கரெக்டா? ஆனா ஆன்ம பொருள் இந்த எக்ஸாம்பிள் கூட கிடையாது. உள்ள உள்ளேயும் தனியாக ஒரு அகந்தையோ, அவனே நினைப்பவனாகவும் அவனே உணர்ச்சி மயமானவனாகவும் அவனே அனுபவிப்பவனாகவும் எந்த அனுபவத்தையும் அனுபவிப்பவனாகவும் கூட இல்லை. இதுதாங்க ஆதாரம். இல்லை. இது தென்னமாக மாயாவாதத்தை சொன்னாலும் நாம் விளக்கி விட முடியும். நீங்க புரியுதா? என்ன டைம் என்பது நாம தான் இருந்து கொண்டிருக்கிறது. இறை வழிபாட்டில் செல்லுபவன் அதனின்று தப்பிப்பது அவசியமாகிறது. இதுல அனாவசியமா இந்த டிபேட், ஏன்னா நெவர் எண்டிங் டிபேட். நெவர் எண்டிங்னா ஏன்னா இங்க யாருமே
Who is the observer? Who is the onlooker of anything? யாருக்குப்பா இந்த உலகம்? உலகம் யாருக்கு? ஒண்ணுமே இல்ல. இப்ப கை வலிக்கிறதுனா கூட உள் உணர்வுல தெரியுது. உணர்வுல வலி உணர்வு மேலிடுகிறது. கரெக்டா? கையினுடைய வலியோ, காலினுடைய வலியோ, தலை வலியோ, அது நேரடியாக உணரப்படும் இடம் எது? உணர்வில். கரெக்டா? உணர்வில் அந்நியமாக நெருடல் இருக்கும் பொழுது, அன்ஈசினஸ் இருக்கும் பொழுது, ஆரோக்கியமின்மை இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம உணர்றோம். ரொம்ப நேரமா என்னன்னு தெரியல, ஒரே தலைவலிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். கரெக்டா? இப்படி அந்நியங்களுக்கெல்லாம் அவைகளுக்கா இருப்பு இல்லை. அதை காண்பவன் யார் என்பதுதான் எல்லா உலகத்தை முதற்கொண்டு மலையை பார்க்கணும் கூட, என்ன மலை எப்படி மயக்கிறது பாரு அப்படின்னா, அது மயக்கிறது இருக்கட்டும், அது யாருக்கு மயக்கிறது? உங்ககிட்ட மயக்கத்தையும் சேர்த்து தானே காண்பவன் இருக்க முடியும். கரெக்டா? நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வச்சுங்க, குழம்பினவன் யாரா இருக்க முடியும்? குழப்பத்தை அக்னாலேஜ் பண்ணவன் தான் குழம்பினவன். கரெக்டா? தனக்குள்ளேயே அவன் அக்னாலேஜ் பண்ணிட்டான். நான் அன்னைக்கே இந்த கணக்கை சரியா பார்க்கல, அப்பவே ஒரு டிஃபரன்ஸ் வந்தது. அன்னைக்கே விட்ட, சோ அன்னைக்கே விட்டது இன்னைக்கு தொடருகின்றது. திருப்பி அந்த கணக்கு வரும்பொழுது திருப்பி புரியலையும் கண்டினியூ ஆகுது. புரியாதவன் யார்? புரிந்து கொண்டவன் தான் யார்? எல்லாமே காட்சி பொருள்கள். எல்லா காட்சி பொருள்களுக்கும் ஒருத்தன் அடித்தளம் இருக்கணும்ல. அது என்னது? மெய் உணர்வு, மெய் அறிவு, மெய் இருப்பு. புரியுதுங்களா? இப்படி மாயாவாதத்தையே இவங்க ஒழுங்கா தீக்கல. மாயாவாதத்தை ஒழுங்கா தீர்த்திருக்காங்களா சொல்லுங்க. உலகத்தினுடைய பொய்மையை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து இருக்கணும்? உலகம்னு சொல்லப்படுது நம்ம உடம்புல இருந்து, உயிர்ல இருந்து கூட ஆரம்பிக்கிறது. கரெக்டா இல்லையா? உயிரை வச்சு நாம தானங்க, நம்மளுடைய அகந்த தானங்க யோசிக்குது. கரெக்டா? வயசாகிட்டே போகுது, புரியவே மாட்டேன்றது, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோமா இல்லையா? விளங்கவே மாட்டேன்றது, புத்திக்கு மறதி வந்துடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் அந்நியப்படுத்தி பேச பேச ஆர்குமெண்ட்ஸ் வருமா இல்லையா? நாம அந்நியப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா இல்லையா? சொல்லுங்க. ஆப்ஜெக்டிவா அதெல்லாம் பார்க்கப்படுதல அந்நியப்படுத்தல், இது தெரியுதா? நான் சொல்லுவது விளங்குகிறதா? நீங்க எதிர்க்க ஒண்ணு இருக்கு, அதை பாக்குற மாதிரி நீங்க உள்ள இருக்கிறவா இருந்தீங்கனாலே நீங்க அப்சர்வரா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். Is there an observer? This is the first question, primary question. நாரணியாரனுடைய பிரதம கேள்வி என்ன கேள்வி? Is there an onlooker? Is there an observer? அப்சர்வர்னு ஒருத்தன் இருக்கானா? பாக்குறீங்களா? உடனடியாக பாக்குறீங்களா? வெறுமை இருந்தாலும் வெறுமனே இருங்க. வெறுமனே இருப்பவனாக இருக்கிறது எப்படி, அப்சர்வரா மாறுறது எப்படின்னு பாருங்க. புரியுதா? காட்சி வந்தாதான் நீங்க அப்சர்வரா மாறுவீங்க. ஏன் காட்சி வரணும்? ஏன் அப்சர்வரா மாறணும்? பார்ப்பவனாக ஏன் மாற வேண்டும்? அப்படி இருங்க. நான் சொல்லும் போது கண்களை திறக்கலாம். மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டுக் கொண்டு கண்களை திறந்து, நான் எனது பாவங்கள் தேகாத்ம புத்தியாக கர்த்தத்துவத்தோடு அறியாமை மயமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அங்க இல்லாட்டி ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள நீங்க பார்க்கும்போது பார்ப்பவன் கூட இருக்க மாட்டான், வெறும் ஆன்ம பொருள் தான் இருக்கும். இந்த மாதிரி தெளிவா இருக்கிற ஆன்மீகத்தை எப்படி கெடுக்க முடியும்ன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. விபரீதமா இன்னைக்குமே தோணல எனக்கு. சிறு வயசுல இது கூட பைத்தியகாரத்தனமா போயிட்ட பிறகுதான் திரும்பி ஐயோ நம்ம பண்றது பைத்தியகாரத்தனம், இது கிடையாது அப்படின்னு போறதுக்கு கூட இல்லாத அளவுக்கு அது என்னவோ அது அப்படியே பிளாக் அமைக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. இவர் பயப்படுறது கூட நான் பயப்படவில்லை. யாரு? மாணிக்க வாசக பெருமான் பயப்படுறாரு இல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு. இந்த இருக்கட்டுமே, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது, இங்க ஒண்ணும் கிடையாது, இருக்கிறது ஆன்ம பொருள். சோ இப்படி என்று இவர்கள் இறை வழிபாட்டில் செல்லுபவன் அதனின்று தப்பிப்பது அவசியமாகிறதுன்னா என்ன? அவன் சரியா அவனை அது சாப்பிட்டுடும். எது? இந்த மாயாவாதம், பொய் தோற்றம், பிரபஞ்ச தோற்றம், இதெல்லாம் அவனால தாழ முடியாது. பிரபஞ்சத்தால் எழும் கேள்விகளுக்கும்
அவனே சாதகம் செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக கேள்விகளுக்கும் அவனாலேயே பதில் காண முடியாமல் அவன் இறை வழிபாட்டில் தடம் புரண்டு விடுவான். அதனால அதுல இருந்தெல்லாம் தப்பிப்பது அவசியமாகிறதுன்னு எப்படி எப்படி அவசியமாகிறது, எப்படி யார் அவசியம் கொடுக்க முடியாது? உணர்ந்தவர் இருக்கணும். புரியுதா? நேரடியா நான் யார் விசாரப்பணும். நான் யார் விசாரம்ன்றது அல்டிமேட், வேற மார்க்கமே இல்லை ஆன்மீகத்துக்கு. அதுக்கு நம்ம கோயிலுக்கு எல்லாம் பண்ணலாம். இப்ப பண்ணா இன்னும் சுகம், பொறுமா, இன்னும் சுகம். உண்மையா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருதுன்றத உணர்ந்தவர் தான் நன்றாக அனுபவித்து வாழ்வார். ஏன்னா வாழ்க்கையே நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார். எல்லா இடமுமே கோயிலாக மாறி இருக்கும். கரெக்டா? உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயன்ற மாதிரி மாறி. இன்றைய வரிகள்: உலோகாயதனினும் மொண்டிரர் பாம்பின் கலாபீதத்த கடுவிடம் எய்தி. லோகாயுதன் எனும் உள்திரள் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி. கடுவிடம்னா கடுமையான விஷயம். லோகாயுதம்னா மெட்டீரியலிஸ்ட். லோகாயுதம் லௌகீகமாக வாழ்கின்றவர்கள். அதாவது நாமரூபங்களும் அதை அனுபவிப்பவனுமான அவனும் பயங்கரமான சத்தியங்கள். அசைச்சுக்கவே. குழந்தைக்கு டிவியில வர சிங்கத்தை பார்த்த உடனே பயந்து அழுதுன்னு அழுதுன்னா எப்படி இருக்கும்? சத்தியமா இருக்குன்னு தானே அர்த்தம். அத போல நம்ம வாழணும். நனவு நிலை உலகம் சத்தியமாக என் எண்ணத்தில் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் லோகாயுதர்களாக வாழ்தல். அறியாமை களஞ்சியமாக வாழ்தல் அர்த்தம். உள்திரள் ஒளியும் வலிவும், கலாபேதம் கலை வேறுபாடு, கடுவிடம் துன்பம் தரும் விஷம். இவ்வுலகை தவிர மறுமை என்பது ஒன்றும் இல்லை என்று வாதிப்பவன் லோகாயுதன். அவன் ஒளி வீசிக்கொண்டும் திறமை நிறைந்தும் இருக்கின்ற பாம்புக்கு நிகரானவன். அவனுடைய விபரீதமான கோட்பாடுகள் கடுகடுக்கின்ற விஷத்துக்கு ஒப்பானவைகள். யார் என்னத்தை பண்றது சொல்லுங்க? உள்ளுக்குள்ள இம்மை, அதுக்கு ஆப்போசிட் மறுமை. இம்மைன்னா என்ன? இப்பொழுது. மறுமைன்னா என்ன? அடுத்தது. அவ்வளவுதான். அப்படின்னா போனது இருந்திருக்கு, கடந்த காலம் இருக்கு, அது நிகழ்காலமா இருக்கு, நிகழ்காலம் எதிர்காலமா ஆக போகுது. சோ 3 காலங்களும் நம்முடைய பதிவுகளாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படின்றதுல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் என்னவா இருக்கான்? அப்படியே அவன் மனசுல தோன்ற எண்ணங்களுக்கு பின்னாடி பொருள்கள் இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி குணங்கள் இருக்கட்டும், எல்லாமே சத்தியமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? குழம்பினவன் அர்த்தம். கம்ப்ளீட்டா சேரு போல கலங்கி இருப்பவன் அர்த்தம். நாம ரூபத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லாதவன் அர்த்தம். பயந்து அதை பிடித்து கொண்டிருப்பவன் அர்த்தம். அவர்களுக்கு விவேகமே இருக்காது. அகந்தைன்ற வார்த்தையெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதா? ஈகோன்னு ஒண்ணு இருக்கு, புத்தின்னு ஒண்ணு இருக்கு, மனம்னு ஒண்ணு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, பதிவுகள்னு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அவங்களுக்கு தன்னோட உடம்பு, தன்னோட ஆரோக்கியம், தன்னுடைய உயிர், தன்னுடைய கருத்துக்கள், அதுல எல்லாம் செம்மையா இரட்டைகள் மயமாக பிடித்து கொண்டிருப்பார். அவர் நாளைக்குன்றது அவருக்கு சும்மா அவருடைய ஐடியாவா இருக்குமே தவிர இன்னொரு பிறவின்றது அவருக்கு இருக்காரு. பொறுமா, இதோட அர்த்தம் என்ன? மறுமைன்னா என்ன? மறுபிறவி, ரீஇன்கார்னேஷன் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அது இருக்காதுன்னு இருப்பார். ஏங்க, நேத்திக்கு டேக்கும் இன்னைக்கு டேக்கும் நடுவுல செத்து போன மாதிரி கடந்துட்டு இது மறுபிறவி தானே. இன்னைக்கு பூரா ஒவ்வொரு எண்ணமுமே மறுபிறவியா இல்லையா? ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் நாட்டம் கொண்டு நான் எனது பாவங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, அதெல்லாம் ஒண்ணு பிறவிகளா இல்லையா? சொல்லுங்க. அப்படின்னாலே தாட்ஸே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒண்ணும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரல, பாக்குறோம். ஆமாப்பா, மத்தியானம் நான் வேற மாதிரி ஐடியா வச்சிருந்தேன்ப்பா, அதனாலதான் இப்ப மாத்தினேன். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி பிடிப்போட வாழறவங்க மத்தியானம் ஒரு மாதிரி சொன்ன, இப்போ ஒரு மாதிரி சொல்றேன் அப்படின்லாம் சரிச்சுப்பாங்க. புரியுதுங்களா? மத்தியானம் ஒரு மாதிரி பேசினா அது லௌகீக விஷயங்களுக்கும் மாத்தி பேசணும். புரியுதா? இப்ப விலை கம்மியாயிட்டு அதனால விலை கம்மியா இருக்குன்னு சொன்னேன், வேணும்னா ஜாஸ்தியா கொடு அப்படின்னா உடனே வரல, நஷ்டம்னு உடனே கொடுப்பாரு. புரியுதுங்களா? சோ ஒரு தாட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணித்தனா அப்படியே போயிட்டு இருக்கு.
இதுல ஆழ்ந்த உண்மைகள் வேற தெரியாததுக்கு காரணம் என்னன்னா, அதாவது என்ன, பிறவிகள் தொடர்கின்றன, ஓயாத பிறவி சூழல் ஒவ்வொரு தருணத்திலேயும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு அணுத்துகளுக்கும் உண்டு, ஒரு புல்லுக்கும் உண்டு, ஒரு பூண்டுக்கும் உண்டு, தேவர்களுக்கும் உண்டு, முனிவர்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. யாருக்கு இருக்காது? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு மயமாகவே ஆயிட்டோம்னா பிறவியே இருக்காது. அதுவாகவே இருக்கும். அதுவானால் அது ஆகும். அதுதான் இருக்கும். அந்த இருக்கிறது அதுவே சொல்றது, உணர்த்துறதுன்னு அர்த்தம். கரெக்டா? வாழும் பொழுதே இது உணர்ந்துட்டோம்னா ஜீவன் முக்தன். நல்லா தெரியும். கை கால் இருக்கு, ஆனா கை கால் நான் கிடையாது. உயிர் நான் கிடையாது. என் சம்பாத்தியம் நான் கிடையாது. என்னுடைய உடைமைகள் நான் கிடையாது. எல்லாமே ஆன்ம பொருள். எல்லாம் ஆன்ம பொருள். ரொம்ப ஈஸி. ஈஸியா கஷ்டமா சொல்லுங்க. உங்களுக்கு வேணா ஈஸின்றீங்களா? உங்களுக்கு வேணா இதெல்லாம் ஈஸியா இருக்கும், நாங்கெல்லாம் படுற பாடு அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? முணுமுணுக்கிறீங்களா மனசுக்குள்ள? அதையும் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சாமி, சொல்லுங்கம்மா. அந்த காலத்துல சாமி மெய்யுணர்வாளர் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய சித்திர இலக்கியத்துல எல்லா இடத்துலயும் இருக்குல்ல சாமி. ஆனா எப்படி அந்த இவ்வளவு ஈஸியா இப்ப நீங்க கொடுக்கும்போது நல்லா முடிச்சு ஜூஸா கொடுத்துட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட் அந்த அந்த சொல்லாடல் வந்து இருந்திருக்கு பரவாயில்ல. ஆனா எப்படி வந்து அந்த கண்டென்ட் போய் சேராம இருக்கிறது கம்யூனிகேஷன் இல்லாதது காரணமா சாமி? இல்ல உணர்ந்தவரா இல்ல யாருமே. ஆனா நம்ம இத பதிக்கிறோமா? இப்போ உங்களுக்கு விளங்கின மாதிரியே தானே அனைத்து கோடி மக்களுக்கும் விளங்கும். ஆமா ஆமா. நீங்க வந்து உங்களுக்கு வந்து எண்ணம் இல்லாம வெறும சும்மா இருக்கீங்க அப்படின்னா என்ன? எண்ணம் உங்களுக்கு முன்னாடி எழமாட்டேன்றது, உங்க சந்நிதிக்கு முன்னாடி. அப்படிதானே அர்த்தம்? அப்படின்னா நீங்க என்ன இருக்கிறீர்கள்? எண்ணத்தை கடந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றீர்கள். மெய்ப்பொருளே இல்லாதவனுக்கு எண்ணம் தான் இருக்கும். கரெக்டா? வலிய யோசனை காட்படுவாங்க, துணைக்கே யோசனையை வச்சுப்பாங்க. கரெக்டா? அப்படித்தான் கோட்டை விடப்பட்டது ஆன்ம ஞானம். நல்ல புடம் போட்டு உணர்ந்து உணர்த்தியவர்களாக யாரும் இல்லை. உணர்ந்தவங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அனுபவிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க இல்லைங்க சாமி? அந்த மாதிரி அங்க கேட்கிறவனும் இல்ல, உங்கள மாதிரி கேட்கிறவங்க அப்ப இல்ல. இப்ப நீங்க பரிபூர்ணமா அர்ப்பணிச்சு ஆவல் கொண்டு நித்தியம் கேட்கிறீங்க, கஸ்டமைஸ் பண்ணி அம்மாயமா நீக்கணும்னு துடிக்கிறீங்க. அதனால ஆன்ம ஞானம் சித்திக்கிறது. இப்பொழுது அப்பொழுது அப்பேற்பட்டவர்களும் இல்லை, கேட்பவர்களும் இல்லை, யாரும் இல்லை, உணர்த்துபவரும் இல்லை. உணர்த்துபவருக்கு வந்து கம்யூனிகேஷனே ஆஃபார் லெவலுக்கு அவங்க வந்து அவரை புறந்தள்ளி இருப்பாங்க. ஒரு மினிமம் கூட அவருக்கு எந்த விதமான உதவியும் கிடைத்திருக்காரு. அவர் கூட சொல்ல நினைச்சிருக்கலாம், ஆனா கிடைத்திருக்காரு. அவர் சொல்ல எத்தனித்து இருக்கலாம், ஆனா இவங்க சொல்ல விடாத அளவுக்கு படுத்தியும் எடுப்பாங்க. புரியுதா? கண்டிப்பா அந்த துடிப்பு இருக்கும்ல சாமிங்க, அவங்களும் தெரிஞ்ச அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? பாக்குறோம். மாணிக்க வாசக பெருமான் கிட்ட அதான் பாக்குறோம் நம்ம இப்ப மாணிக்க வாசக பெருமான் கிட்ட பார்ப்பது என்ன? அதே தானே. அவர் அந்த உணர்வுங்கிற வார்த்தை வந்து அது அர்த்தம் வந்து புரியல சாமி அப்ப. ஆனா அந்த உணர்வு மெய் உணர்வு அறிவுதான் அதுன்னு சொல்லி திருமூலர் சொல்லி இருந்தாலும் கூட இந்த உணர்வுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஈர்த்தது. ஆனா அது எப்படின்னா அன்னைக்கு புரியல, அப்ப இப்ப இல்ல. அமிர்தமா இல்ல, கண்டிப்பா இருக்கு, நல்லா விளங்கிடுச்சுல்ல. ஒரு பாக்கியமோ கிடைக்குமான்னு ஏங்கின காலம், தெரிஞ்சுக்கணும்னு சிரிச்ச காலம், ஆனா தெரிஞ்சிச்சு, இது கிடைச்சிருச்சுங்கிறது ரொம்ப பாக்கியம் சாமி. ஆமா, அதுதான் வந்து சர்வ சகஜமாக பிறவி கடக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பிறவிகளே இல்லாமல் இருக்கின்றது. நீங்க பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை, அதுவாகவே இருக்கீங்க. புரியுதா? அதுதான் வந்து பெரிய அருள், பேரருள். சரியா? அததான் சொல்லி சொல்லி இவ்வளவு ஈஸியா இருக்கிறத போய் இவங்க கெடுக்கிறாங்களே அப்படின்னு அவர் பதறுகின்றார். சரியா? மேற்கொடுப்பா. மறுமைன்றது ஒண்ணு
நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த க்ஷணம் நான் பாக்குறதும் கேட்கறதும் நானா இருக்கிறதும் எனதா இருக்கிறதும் தான் சத்தியம், வேற ஒரு சத்தியம் இல்லை. சோ இப்படி உலகை தவிர மறுமை என்பது ஒன்றுமில்லை என்று வாதிப்பவன் லோகாயதன். அவன் ஒளி வீசிக்கொண்டும் திறமை நிறைந்தும் இருக்கின்ற பாம்புக்கு நிகரானவன். அவனுடைய விபரீதமான கோட்பாடுகள் கடுகடுக்கின்ற விஷத்துக்கு ஒப்பானவைகள். என்ன உள்ள வச்சுட்டு இருக்கான். பாம்பு வெளியில ஜொலிக்கும், அவ்வளவு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அத கட்டி எடுத்து ஆற தழுவி விளையாடலாமான்னு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வாய்க்குள்ளேயே வச்சிருக்கு, பல்லுக்குள்ள கடுமையான விஷயத்த வச்சிருக்கு. அதான் அழகுதான். அத போல வாதங்கள் எல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனா அவன் தன்னைத்தானே விஷமயமாக்கி வைத்திருக்கிறான். புரியுதா? அதில் பெரு மாயை என பல சூழவும், அதில் பெரு மாயை என பல சூழவும், எது சரி எது தப்பு என்று ஓர்ந்து கொள்ள முடியாமல் அக்கோட்பாடுகள் மயக்கத்தை உண்டு பண்ணுவன ஆயின. சரி தப்பு, சரி தப்புன்னா என்ன? இங்க கருத்துக்கள் பொங்கிக்கிட்டே இருக்கு எல்லாருக்கிட்டையும், நிதானமே இல்லை. சரின்ற கூட்டமும் வருது, தப்புன்ற கூட்டமும் எதிர்மறை கூட்டங்களும் வருது. சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கோமே தவிர அவைகள் வழிவிட மாட்டேன் என்கிறது, உற்பத்தி ஆவதும் நிற்க மாட்டேன் என்கிறது. அப்படின்னு என்ன உண்மை நிலை என்ன? ஒரு எண்ணத்தின் உண்மை நிலை என்ன? நினைப்பவனுடைய உண்மை நிலை என்ன? அனுபவிப்பனோட உண்மை நிலை என்ன? என்னத்தை அந்த கை கால் அனுபவிக்கிறதா, உடம்பு அனுபவிக்கிறதா? சரி, சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரங்கள் எந்த விதத்தில் உண்மையான பொருட்கள், மெய்ப்பொருள் எங்க இருக்கு? இப்படின்னு எல்லாம் இல்லைன்னா அந்த இடம் என்ன இருக்கும்? நில நிக்கவே முடியாது. கண்கூடாத எல்லோரு வாழ்க்கையும் நீங்க பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்பவே நீங்க அப்படியே சுத்த மொத்தம் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற விதமும் உலகமே இருக்கின்ற விதமும் பாத்தீங்கன்னா இங்கேயோ இருக்கும். மலைக்கும் மடுவுக்கும் இங்கேயோ இருக்கும் வித்தியாசம். புரியுதா? ஒரு மினிமம் ஆசுவாசமும் மௌனமும் நிம்மதியும் கண்டிப்பா கேரண்டி ஆயிருக்கும் உங்க அனைவருக்கும். கரெக்டா? கண்டிப்பா கேரண்டி ஆயிருக்கும். ஏன்னா ஒரு தருணத்துல ஒரு விஷயம்தான், ஒரு வேலைதான், அதை பண்ணா பண்றோம், இல்லாட்டி பேசாம இருக்கும். அதுல நீட்டா இருக்கும். அது சைலன்ஸ் ரொம்ப விரும்புவோம். இது எப்படி நடக்கும்? இதுதான் பெரிய இது ஆன்ம பொருளுடைய அனுகிரகம். இல்லாட்டி மயக்கத்தை உண்டு பண்ணும்பா கோட்பாடுகள். தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் தம்பித்து. தப்பாமே தாம் பிடித்தது சலியா, அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் போல மனம் பிடிச்சிட்டு இருக்கே. அவன் என்ன பண்ணுவான்? பொழுது விடிஞ்சு பொழுது போனா உள்ள சொட்டி விடுது. தழலது கண்ட மெழுகு அது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து. தழலது கண்ட நெருப்பை அணுகிய கம்பித்து நடுங்கி, எது மெழுகு போல அப்படியே இல்லாமே போய் எவாபரேட் ஆகுது, உருகி. அத போல இத்தனை விதமான மதிமயக்கங்களுக்கு இடையில் தனது தெளிந்த கொள்கையின் என்று பிசகாது இருக்கும் ஆத்ம சாதகன் பாக்கியவான் ஆகிறான். எப்படி நீங்க பாக்கியவானா இருக்க முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு நடுவுல எவ்வளவு பேர் எவ்வளவு கருத்துக்கள் சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளவு கருத்துக்கள், கருத்து தாக்கம் பயங்கரமா நடக்கும். அதுக்கு விலை கொடுத்து பண்ணுவாங்க. புரியுதா? கெடுதலை விலை கொடுத்து சிரமப்பட்டு எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி. இப்ப உலகமே அப்படித்தானே போயிட்டு இருக்கு. புத்தி மனம் வழியா போதெல்லாம் பணம், டைமு, சக்தி, அறிவு, அவங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அத்தனையும் சேர்ந்து எரிஞ்சுக்கிட்டு தக 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 தகன்னு எரியுது. நான் யார் விசாரம், சும்மா இருத்தல், நேர்மாறு. கரெக்டா? நீ தனி மனிதனே எடுத்துருந்தோம், பெரிய பெரிய தேசங்களாவும் பாருங்க, நீங்க எப்படி வேணா மனித சமுதாயம் கூட பாருங்க, 800 கோடி மக்களையும் கூட பாருங்க. தேகம் எனர்ஜி, அறிவு எனர்ஜி, சுட்டறிவுல தெரிஞ்சது, அறிஞ்சது, புரிஞ்சது. அப்புறம் பொருளாதாரம், காலம், இதெல்லாம் என்ன கடைசியில மிஞ்சியது? என்ன? குழப்பம், திருப்பி திருப்பி அடுத்த எண்ணங்கள், அடுத்த நாள் இன்னும் வீரியம் கொண்டு பொங்குதல். கரெக்டா? இப்ப பார்க்க வேண்டியது இப்ப உடனே பார்க்கல, அதுவும் ஆன்ம ஞானம் உடனடி இல்லைன்னா அது மாட்டுக்கு மிஸ் ஆகிட்டு போயிட்டே. எவ்வளவுக்கு எவ்வளவு வரலையோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்ச நேரம் பரவாயில்ல அப்ப பாத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னா அது பாவம். என்ன பண்றோம்? அவ்வளவுதான் சொல்லணும். கரெக்டா? இத்தனை விதமான மதிமயக்கங்களுக்கு இடையில் தனது தெளிந்த கொள்கையின் என்று
பிசகாதிருக்கும் ஆத்ம சாதகன் பாக்கியவான் ஆகிறான். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு இருக்கணும்? ஐயோ அது வந்து பெரிய பொருள்னு சொல்லப்பட்டிருக்கு, உண்மை பொருள்னு சொல்லப்பட்டிருக்கு, எளிதுன்னு வேற காட்டப்பட்டிருக்கு, சர்வசாதாரண தூக்கத்துல இருக்கு, நம்ம தான் உணராம இருக்கமே தவிர அது இல்லாம இல்ல. தூக்கத்துல இருக்கிறது எப்படி இப்ப இல்லாம இருக்கும்? ஏன்னா தூக்கத்துலயும் அமைதியா தான் கிடக்கும். இந்த உடலும் மனமும் புத்தியும் நானும் இல்லாம இருக்கும். இப்ப இருக்கு, இப்ப இருந்தாலும் அது எப்படி போகும்? சோ அது அமைதியே அதனுடைய தன்மை, ஆற்றலே அதனுடைய தன்மை, எல்லாம் பொட்டன்ஷியலா இருக்கு. அப்படி இருக்கிறது தான் நம்முடைய சுரூபமே அப்படின்றத அவன் என்னைக்கோ உணர்றதுன்றது. அப்பேற்பட்டவன் பாக்கியவா. இப்பேற்பட்ட மதிமயக்கங்களுக்கு இடையிலும் அப்படி தன் வழியில் நிற்பவன் அப்பேற்பட்ட ஆத்ம சாதகன் பாக்கியவான் ஆகிறான். அவன் தீயிலிட்ட மெழுகு போல உள்ளம் உருகி இறைவனை தொழுகிறான். உள்ள பொருளை புரியுதா? இங்க வந்து ஒருவேளை நம்மளுக்கு முடியல, நம்மளுடைய சபலங்களே நம்மளை போட்டு அடிக்குது துவைக்குதுன்னா கூட அவன் என்ன பண்றான்? கெஞ்சறான். அதுகிட்டே அகந்தகிட்டயும் கெஞ்சலாம், தாராளமா கெஞ்சலாம். நீங்க பாத்தீங்கன்னா அருணாச்சல அக்ஷரமண மாலை பூரா அருணாச்சலா அருணாச்சலா அப்படின்னு சொல்றது பவித்திரமான சத்குணங்களுக்கும் சொல்லுவாரு. போட்டு புலன்கள் வந்து அவர் இழுத்துக்கிட்டு போகும்போதும் அதையும் சொல்லுவாரு. என ஏமாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியா இருப்பாய் அருணாச்சலா அப்படின்வார். என ஏமாற்றின்னா என்ன? ஆன்ம பொருளை ஏமாற்றி. இந்த உலகம் வந்து ஆன்ம பொருளை ஏமாத்திட்டு வெளில ஓடலாமான்னு பாக்குது புலன்கள் வழியா. ஓடாது உளத்தின் மேல் உறுதியாய் இருப்பாய் அருணாச்சலா அப்படின்னு அதே அருணாச்சலத்தை ஆன்ம பொருளாவும் வர்ணிச்சு ஏனைன்னு சொல்றாரு. ஏன் இந்த உறக்கம் என்னை பிறர் இழுக்க இது உனக்கு அழகோ அருணாச்சலா. ஏன் இந்த உறக்கம்னா எனக்கு விழிப்புணர்வே செட் ஆக மாட்டேன்றதே அப்படின்னு கதறாரு. புரியுதா? விழிப்புணர்வு மயமா இருக்க மாட்டேன்றேனே, எண்ணங்கள்ல மயங்கிறேனே, காட்சிகள் தெரிகின்றனவே, ஏன் காட்சிகள் இருக்கணும்? அது விசாரிச்சு முடிஞ்சுதா இருக்காது அப்படின்னு பகவானே சொல்றாரு. புரியுதா? இப்படின்னு ஒவ்வொரு கண்ணிகளும் பாத்தீங்கன்னா அற்புதமான ஆனந்த ஜொலிப்பு. அருணாச்சல அக்ஷரமண மாலை. அவன் தீயிலிட்ட மெழுகு போல உள்ளம் உருகி இறைவனை தொழுகிறான், இறைவனை நாடி அழுது உடல் நடுங்குகிறான். அப்படின்னா சதா வந்து இந்த உடல், உயிர், இந்த உலக விஷயங்கள், பற்றுக்கள், அப்புறம் வந்து உடைமைகள், எனக்கு என்ன வேணா ஆகும்பா, என்னுடைய இந்த பாங்க மொத்தம் நீ வந்து என்னை விட்டு அகன்று விடாதே அப்படின்னு அதே இறைவன் கிட்ட சதா அழுது உடல் நடுங்கி தொழுது கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லப்படுது. இதற்கு நேராக பகவானுடைய அருணாச்சல பதிகம், ஸ்ரீ அருணாச்சல பதிகம் அவர் இயற்றிய 10 பாடல்கள். அதுல முதல் இது, கருணையால் என்னை ஆண்ட நீ எனக்கு உன் காட்சி தந்து அருளிலை என்றால் இருள் நல் உலகில் ஏங்கியே பதைத்து இவ்வுடல் வெடில் என்கதி என்னாம் அருணனை காணாது அலருமோ கமலம் அருணனுக்கு அருணனாம் அந்நிய அருணனின் சுந்தரன் கருவியாய் பெருகும் அருணமா மலையனும் அன்பே அப்படின்னு பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். அஞ்ஞான இருளினால் நலிவுற்று துன்புறும் இந்த உலகத்தில் உன் அருள் தரிசனத்திற்காக ஏங்கி அதனால் பதைப்புற்று இந்த சரீரத்தை விடும்படியாக நேரிடுமானால் என்னுடைய கதி என்னவாகும்? சூரியனை காணாது தாமரை மலர்ந்திடுமோ அருள் புரிவாயாக அப்படின்றார். அஞ்ஞான இருள்ன்றது எங்க இருக்கு சொல்லுங்க? நான் எனது சர்வமும் அஞ்ஞானம். அது எதனால நிர்மாணிக்கப்படுகிறது? கர்த்தத்துவ புத்தியினால். கர்த்தத்துவ புத்தியே அறியாமல், ஓனர்ஷிப், செய்கிறேன் என்ற பாவம், நினைக்கிறேன் என்ற பாவம், வாழ்கிறேன் என்ற பாவம், சரியாக வாழவில்லை என்ற பாவம், எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையில் நான் இருந்ததுனா அது பேர் கர்த்தத்துவம் பேரு. அது பேர் அஞ்ஞான இருள்னு பேரு. அதில் நலிவுற்று துன்புறும் இந்த உலகத்தில். அது மொத்த உலகமே அப்படிதான் இருக்குன்றார் பகவானும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்குங்க. புழு பூச்சியில இருந்து அப்படிதான் இருக்கு. அதுக்கு தெரியாது பாவம். ஆனா அதுகளுக்கு சைக்கிள்ல வருது, தெரியுது தெரியல. ஆனா ஆன்ம சந்நிதி இருக்கிறது எல்லாமே ஆன்ம சந்நிதி. அது நம்ம உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இடையா வந்தவங்களுக்கு வந்து ஐயோ இது கஷ்டப்படுது, அதை விட்டுட்டு நாம வேணாம், நீ அது பின்னாடி போனேன்னா
நீ இன்னும் அதோகதி தான். புரியுதா? சோ அப்படி எல்லாம் எதையுமே பிடிச்சிக்க முடியாது, பிடிச்சிக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அப்படியே பார்க்கிற கூர்மை தான் வரணும். நலிவுற்று துன்புறும் இந்த உலகத்தில் உன் அருள் தரிசனத்திற்காக ஏங்கி அதனால் பதைப்புற்று இந்த சரீரத்தை விடும்படியாக நேரிடுமானால் என்னுடைய கதி என்னவாகும்? அதாவது இந்த மாதிரி சர்வ சகஜமா அஞ்ஞான இருள் வியாபிச்சு கிடக்கு. அதோட நானும் உன்னோட ஒன்னா 800 கோடியில ஒன்னா நானும் இந்த உயிரை விட்டுட்டேன்னா என்னப்பா வேற கதியே இல்லையாப்பா அப்படின்னு பகவானே சொல்றாரு. சூரியனை காணாது தாமரை மலர்ந்திடுமோ? அதாவது இங்க சொல்றது என்ன? ஆன்ம ஒளியை, ஒரே ஒளியான, அறிவொளியான, இருப்பொளியான, உணர்வொளியான, ஆனந்த உழைவான அப்பொருளை காணாது தாமரை மலர்ந்திடுமோ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. விளக்க உரை. அருணாச்சலத்தை மாமலை என்றும் அன்புருவென்றும் அருள் பெருக்கெடுத்து ஓடும் அருவி என்றும் கூறியதோடு சூரியனுக்கும் சூரியனாய் விளங்கும் ஞான பானுவாக போற்றுகின்றார். சூரியனுக்கும் சூரியன்னா என்ன அர்த்தம்? என்ன, சூரியனை பார்ப்பவன் நம் கண்கள் மூலமாக புத்தி தான். புத்தி கூட தான் பதித்து கொண்ட சூரியனை பற்றிய அறிவைத்தான் சூரியனாக பார்க்கிறதை தவிர உண்மையான சூரியனை கூட பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையே என்ன இருக்கு? உள்ள பிரதிபிம்பமாவே நம்ம பதிச்சதையே பார்த்து அதுவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இந்த சூரியன் கூட நம்மளுக்கு பொய் சூரியன். ஏன்னா நம்மளுக்கு இட் இஸ் தாட், இப்படி எல்லாம் படிக்கப்பட்டு இருக்கிறது, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஒரு சுய அறிவே கிடையாது. நாம் பார்க்கறதுக்கு சுய அறிவு, நம்ம கிட்ட காண்பவனுக்கும் சுய அறிவு கிடையாது. நாம இன்ஃபுளுயன்ஸ்ட். புரியுதா? இது ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். சூரியனுக்கும் சூரியனாக விளங்கும் ஞானபானமாக போற்றுகின்றார். சூரியனுக்கும் சூரியனா எது விளங்கும்? எல்லாம் நம்மளுடைய சுட்டறிவுக்கு ஆதாரமாக. சுட்டறிவு எதனால வருது? கர்த்தத்துவத்தினால வருது. கர்த்தத்துவம் ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லை. அப்ப எது ஞானபானுவாக இருக்கிறது? ஆன்மச்சூரியன் தான். பொறுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது ஆன்மச்சூரியன். அதை உணர முடியுமா? உணரலாம். எப்ப உணரலாம்? உணர்ந்தவர் உணர்த்திக்கிட்டு இருக்கும் போது அம்மயமாக அங்கே நின்றால் அப்பொருளாகவே ஆகிவிடும். உயிர்களை அகாரணமான, அதாவது எந்தவித பேஸும் இல்லாம, அடிப்படையும் இல்லாமல் நிர்ஹேதுகமான உயிர்களை அகாரணமான அருளால் உய்விக்கும் செயலை கருணை என்று சொல்லப்படுகிறது. காரணமே கிடையாது, கருணை தான் அதனுடைய செயல். ஆழ்ந்த உறக்கத்துல மகாபாவியா இல்லாட்டி மகா ஞானியா அப்படிலாம் கூட கிடையாது. அந்த உடலுக்கு கூட பொறுமா. மகா ஞானின்றது எது குறிப்பிடப்படுகிறது? ஞானம் அடைந்த தன்மையை குறிப்பிடுது. திரும்பி ஞானம் அடைந்த தன்மையாக இருப்பது ஆன்மா. அந்த ஆன்மா வேற ஒரு மகாபாவியினுடைய உடல், பஞ்சமா பாதகனுடைய உடல் போர்வையாகவும் இருந்தால் அதற்கும் அகாரணமாக கருணை வழங்கப்படுகிறதா இல்லையா? சொல்லுங்க. பாவியும் ஞானியும் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க, 2 பேருக்கும் நல்ல தூக்கம். புரியுதா? அவர் நிஜமாவே அகண்ட சத்வஸ்துவாக உறங்குகிறார். இவன் என்ன, அஞ்ஞான தூக்கத்துல இருக்கான், தாமச தூக்கத்துல தூங்கிட்டு இருக்க போறான். உயிர்களை அகாரணமான அருளால் உய்விக்கும் செயலை கருணை என்று சொல்லப்படுகிறது. உயிர்கள் தாமாக உன்னை அடைய முடியாது. கண்டிப்பா இதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம நான் முடிச்சிருவேன்னு எதுவுமே மனசால கூட நினைக்க கூடாது. அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும். அடக்கம் வேணும், ஒடுக்கம் வேணும். உன் அருளின் துணை கொண்டே உன்னை அடைகின்றனர் என்கின்றார். சூரியனின் ஒளிக்கிரணங்களின் துணையினால் தான் தாமரை மலர்கிறது. சூரியனின் ஒளிக்கிரணங்களின் துணையினால் தான் தாமரை மலர்கிறது. ஞான சூரியனாகிய உன் கிரணம் படாமல் என் இதய தாமரை எப்படி மலரும்? ஞான சூரியன் என்ன? ஆன்ம அருள். ஆன்ம அருள் எங்க இருக்கு? எல்லா எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அனுபவங்களுமாக இருப்பவன் எவனோ அவன் உதிக்கும் இடத்தில் இருக்கு. இவனாக மாறாமல் அதை பார்த்தோம் என்றால் அங்கு உதிப்பவர்களே இருக்க மாட்டார்கள். ஞானச்சூரியனாக அது இருக்கும், தாமரை மலர்ந்திருக்கும். அதுதான் அவேக்கன்ட் கான்சியஸ்னஸ், என்லைட்டன்ட் கான்சியஸ்னஸ். என் பக்குவமின்மையை நோக்காது உன் அருட்கிரணத்தை பரப்பி மலரச் செய் எனக்கென்று அருள் செய்வது ஒரு காரியம் அல்ல. என்னை நீ நான் தான் முட்டாள்தான் அப்படின்னு தன்னை ஒத்துக்கிறாரு. நான் முட்டாள்தான், நான் கையாளாகாதவன் தான், நான் ரொம்ப மோசமானவன் தான், இந்த புத்தி எல்லாம் நீ எடை போட்டுறாத,
இதுக்கு தேரவே தராது, எந்த பரீட்சையிலும் இது பாஸ் பண்ணாது. ஆனாலும் உன் அருட்கருணை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, அது எனக்கு தெரியும். நான் எவ்வளவு கேடுகிட்டவனா இருந்தாலும் நீ மகான்னு எனக்கு தெரியும். அதனால அதுகிட்டே தாஜா பண்றாரு. சோ உன் அருட்கருணத்தை பரப்பி மலரச் செய். எனக்கு என்று அருள் செய்வது ஒரு காரியம் இல்லை. உனக்கு புரியுதா? ஏற்கனவே உன்னிடம் அருள் அருவியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒருமா இதெல்லாம் மாத்திரம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்ட. புரியுதா? உன்னை கலந்து அனுபவிக்கும் பேரின்ப நிலையை பெறாமல் ஏங்கி இந்த உடலை விடும்படி நேர்ந்தால் என் கதி என்னவாகும்? ஈவன் நான் அருகதையற்றவன், நான் கையால் ஆகாதவன், எனக்கா ஒரு திராணி கிடையாது, எனக்கா ஒரு சுட்டறிவிலேயே எந்த விதமான பாண்டித்யம் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, உலகத்துல கூட நான் வேஸ்ட். அப்படி இருக்கிற எனக்கு இதுவும் வந்து, ஆனா நீ இப்படி நீ அப்படின்றது மாத்திரம் எப்படியோ என் புத்திக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்ககிட்ட நான் கெஞ்சறதுக்கு அஞ்ச மாட்டேன் அப்படின்னு கெஞ்சின்னு கெஞ்சிடாரு. அதனால எங்கேயாவது ஒரு இதுல நான் எங்கேயாவது அப்படி ஆர்த்து கூட என்ன விட்டுறாத, அப்படிதான் போயிடுவேன், விட்டேன்னா போயிடுவேன். அதனால நீ விடாத அப்படின்னு அவர்கிட்டயே போடுறாரு புல்ல பால. புரியுதா? அந்த நிலைக்கு கொண்டு போகாமல் கருணை கடலே அருள் புரிவாயாக, சுடரொளியாய் மகிமையும் மாண்பும் மிக்க மலையை அருண மாமலை என்று அழைக்கிறார். இது பதிகத்துல முதல் பாடல். அற்புதமான பாடல். சாமி சொல்லுங்கம்மா. பொதுவா வந்து இப்ப இந்த மாதிரி ஞானிகள்லாம் வந்து பாடும்போது அவங்க வந்து மக்களுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்டேட்லயே இருக்காங்க. ஆனா மக்களுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அவங்க பாடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பேச சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டீச் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது மாதிரி சத்தியம், அது ஒண்ணுத்துக்குத்தான் அவங்க பேசுறாங்க. இப்ப பகவானுடைய இந்த வார்த்தைகள் அது அதே மாதிரிதானா இல்லன்னா அது அப்படித்தான் உணர்ந்தவர்கள் வந்து அது அந்த பொருள் எப்படி கருணை மாமழையா பொழிஞ்சுக்கிட்டே இருக்கோ அதற்கு சரிநிகர் சமானமாக. ஏன்னா ஞானம் அப்படித்தானே, அதுல ஏற்றத்தாழ்வு வித்தியாசங்கள், மனத்தோட வித்தியாசங்கள், எந்த கற்பனைகளுக்கும் இடமே கிடையாது. அவங்க பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கிடைச்ச இது மூலமா பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சைடு வந்து அது பெறப்படுகிறதா அனுபவிக்கிறானா? ஏன்னா ஒரு 1500 வருடத்துக்கு முன்னாடி மாணிக்கவாசக பெருமான் அதையே சொல்லியிருக்காரு. இப்போ பகவான் வந்து கடந்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு அதையே நாளும் பொழுது வாழ்ந்து அனுபவிச்சு சொல்லிட்டு போயிருக்காருன்னா அது எப்படி வந்து அதுவும் வந்து அது வந்து எப்படி வந்து ஹையஸ்ட் ஸ்திதியில அது எப்படி வந்து கருணையாக இருக்கிறது. அதுக்கு அருளை பொழிவதே அதனுடைய பெருங்கருணை. ஆன்ம ஞான சூரியனாக, அது சூரியனுக்கும் சூரியனாக ஆன்ம ஞான சூரியனாக இருப்பது அதனுடைய தன்மை. நான் வந்து சோட போயிடுவேன் அப்படின்னு நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. நம்ம அகந்தைய வந்து நம்ம என்ன சொல்லணும், சீண்டி வளர்க்கக்கூடாது. புரியுதா? உனக்கு தெரியாதே இல்லடா, நீ சூப்பர் வந்து நான் மார்க் வாங்கிடுவா அப்படின்னு எல்லாம் தியரி சொதப்பிடுவோம். புரியுதா? வேதம் ஓதுவர்கள் மத்தியில, ஹோமம் செய்து யாகம் செய்து வேதம் ஓதுவர்கள் மத்தியில ஒரு பூனையும் ஒரு கிளியும் ஓயாம கிடுகிடுன்னு சொல்லுமா, திடீர்னு ஒண்ணு கிக்கின்னு கத்தித்தான். இது வேற கூட சொல்லிட்டே வருதேன்னு நினைக்கும் போது கிக்கின்னு கத்தித்தான். என்னன்னு பார்த்தா இதுக்கு ஒரு காட்டு பூனை போச்சான் அவங்க பின்னாடி. அதை பார்த்த உடனே இது பயம் வந்துட்டான். அத போல இங்க புத்தி வந்து எல்லா பதிவுகளையும் வைத்துக் கொண்டிருக்கு, மிரட்சி அது இதெல்லாம் வச்சுருக்கு. இங்க வந்து நீங்க வந்து எப்படி இருக்கணும்ன்றது, நம்ம எப்படி இருக்கணும்ன்றது அவர் சொல்றாரு. உணர விழைப்பவர்கள் அது பெருங்கருணை. ஆனா நீ சோட போயிடாத, அடக்கத்துல சோட போயிடாத, ஒடுங்குதல்ல நீ சோட போயிடாத, நீ உருகி ஓடு, தண்ணியாக ஓடி கரைந்து நில், எப்படி கொடுக்காம இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பகவான் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறது, எடுத்து சொல்றது. அதேதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றது. அவசியமாகிறது இப்படி அவசியமா, இதுல இருந்து தப்பிப்பது அவசியமாகிறது, அதுல இருந்து எல்லாம் பரமபத விளையாட்டுல பாம்புல இருந்து தப்பிக்கிறது அவசியமாகிறது சொல்றாங்க பாருங்க. அதுதான் அவசியமாகிறது. அற்புதம், கருணையோட சொல்லி கொடுத்திருக்காங்க.
தெளிவு சாமி எனக்கு. ஏன்னா நீங்க உங்க வாயால நீங்க சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் நானு. கண்டிப்பா. அதான் சார். நல்லது. Bye. இந்த ஜஸ்ட் பி சும்மா இரு சேனலில் ஒளிபரப்பப்படும் சத்சங்கம் மூலம் தாங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் மனசாந்தியையும் ஆக்கம் ஊக்கத்தையும் அடைகிறீர்கள் என்று உணர்ந்தால் தங்களால் இயன்ற நன்கொடையை பிக்ஷாவந்தனமாக குரு காணிக்கையாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பணம் செலுத்தும் கட்டண நுழைவாயில்களை பயன்படுத்தி மேலும் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் பரவுவதற்கு உதவலாம். நன்றிகள். If you feel relaxation, peace, empowerment, encouragement in your life after listening to the satsangs transmitted through the Just Be channel, you may kindly donate your mite as Bhikshavandanam, Guru Kanikai to spread this across the society through the payment gateway links given in the description box below. Thanks.